வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு அருமையான சுவையில் நல்ல ஸ்பைசியான முட்டை போண்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு முதல்ல நமக்கு எத்தனை முட்டை தேவையோ அத்தனை முட்டைகளை கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு நல்லா வெந்த பிறகு ஓடுகளை நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டையை கட் பண்ணாமல் எப்போவுமே நம்ம போண்டா பண்ணக்கூடாது. இப்போது கட் பண்ண முட்டைகளை நம்ம காரம் போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு நம்ம எத்தனை முட்டை பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு, காரம், கொஞ்சமாக கரம் மசாலா, மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு விழுது இது சேர்த்து கலரி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கலரிட்டு இதில் நம்ம வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க அந்த முட்டையை போட்டு பெரட்டி எடுத்துக்கலாம். இந்த மெத்தடில் பண்ணும்போது போண்டா நல்லா ஸ்பைஸியாக இருக்கும். முட்டையில் நல்லா உப்பு காரம் இறங்கி இருக்கும். முட்டையை நம்ம கட் பண்ணாமல் பண்ணினோன்னா வெடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஞாபகமாக முட்டையை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போண்டா பண்ணுங்க. இந்த ஒரு சின்ன டிப்ஸ் ஜஸ்ட் ஒரு அவேர்னஸ்க்காக தான், யாரையும் பயமுறுத்துறதுக்காக இல்லை. ஆல்ரெடி மெதுவடையில் முழு மிளகு போட்டு வடை வெடித்த அனுபவத்தை நான் ஆல்ரெடி S2C குக்கிங் சேனலில் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். முட்டையும் நம்ம முழுசாக போட்டோன்னா வெடிக்கிற தன்மை கொண்டது. அதனால் மறக்காமல் முட்டையை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பண்ண ஆரம்பிங்க. அடுத்து நம்ம 4 முட்டைக்கு தேவையான மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். 2 கரண்டி கடலை மாவு, 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கலவையில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு கெட்டியான போண்டா மாவு பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். மாவு தண்ணியாக இருந்தால் முட்டையில் ஒட்டாமல் தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே கலந்து எடுத்துக்கலாம். இந்த பதத்தில் இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த முட்டையை இதில் போட்டு ஒரு கரண்டியால் எடுத்து இப்போ இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல இது மாதிரி ஒரே ஒரு முட்டையை போட்டு பொரித்து எடுத்து பாருங்கள். வெடிக்காமல் வந்ததுன்னா இதே மாதிரி போட்டு பாருங்கள். இது லேசாக கொஞ்சம் விரிசல் விட்டதுனால நான் மற்ற முட்டைகளை 2 கட் பண்ணியே பொரித்து எடுத்தாச்சு. அடுத்த இடம் நான் 2 கட் பண்ண முட்டையை போட்டு பொரித்து எடுத்திருக்கேன். அளவு மட்டும்தான் மாறுபடும், மற்றபடி டேஸ்ட்டெல்லாம் எதுவுமே டிஃபர் ஆகாது. அதனால் லேசாக கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருந்ததுன்னா சான்ஸ் எடுக்காமல் 2 கட் பண்ணியே பொரிச்சு எடுத்துருங்க. ரொம்பவே டேஸ்டியான முட்டை போண்டா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வெறுமனே கூட பரிமாறலாம், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு சாஸோ சட்னி கூடயோ பரிமாறலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.